ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மயரக்ஷமீயம் ஆஜானுபாகும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிசாஜர விநாசகரம் நமாமி. ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. உலகங்கள் புகழ்கின்ற ஒரு மந்திரம், அது யுகந்தோறும் பஜிக்கின்ற திருமந்திரம். நம் வாழ்வில் வினை நீக்கும் ஜீவ மந்திரம், அது ஸ்ரீராமன் என்கின்ற ஞான மந்திரம். ஜெய் ஸ்ரீராம். சரண் புகுந்தார்க்கு அபயம் தரும் தெய்வம் ஸ்ரீராமன். அவனை சரணடைந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பலனை பெற்றார்கள். இப்போது கூட நமக்கெல்லாம் ஏதேனும் ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஒரு நல்ல காரியம், ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் ராமர் படத்தை வீட்டிலே வைத்து அதனை நன்றாக அலங்காரம் செய்து சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் நாம் என்ன காரியத்தை நினைத்து அதை செய்கின்றோமோ அது நிச்சயமாக அந்த சுந்தரகாண்டம் முடிவதற்குள்ளாக நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். இது கலியுகத்திலே கண்கண்ட உண்மை. ஆக ராமர் வாழ்ந்த அந்த யுகத்திலே ராமரோடு இருந்து ராமரை பணிந்து அவரிடம் அபயம் கேட்டு அவரிடம் நிறைய பெற்றவர்கள் நிறைய பேர். ராமனை சரணடைந்தால் அவன் இல்லை என்றே சொல்வதில்லை. அப்படிப்பட்ட கருணா சமுத்திரம் ஸ்ரீராமன். அதனால்தான் சரண் புகுந்தார்க்கு அபயம் தரும் தெய்வம் ராமன் என்றார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீராமனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பணிந்து பலனை பெற்றார்கள். ஆஞ்சநேயன் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை. சீதாதேவி சரண் புகுந்தார்க்கு அபயம் தரும் தெய்வம் ஸ்ரீராமன். இந்த கலிகாலத்திலே கூட நமக்கெல்லாம் ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும், அல்லது வெளிநாடு பயணம் சென்று அங்கு வேலை பார்க்க வேண்டும், அதற்கு விசா வரவில்லை, இப்படிப்பட்ட தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் போவதற்கு சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் நமக்கு உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும். இது கலியுகத்திலே நாம் எல்லோரும் கண்கண்ட உண்மை. அப்படி ஸ்ரீராமன் நாம் என்ன நினைத்து கேட்கின்றோமோ அதனை உடனே நமக்கு அருள்கின்ற அற்புதமான தெய்வம். அதாவது ஆஞ்சநேய பெருமானை வணங்க வேண்டும் என்றாலும் ராமனை வணங்கினால் ஆஞ்சநேயனை வணங்கியது போல். காரணம், அந்த யுகத்திலே ராமரோடு இருந்த அத்தனை பேரும் ராமரிடம் ஒவ்வொன்றை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு விதமாக ராமனை சரணடைந்து தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டார்கள். ஆஞ்சநேயன் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை, ராஜ்யமோ கேட்கவில்லை, ராமனையே கேட்டார். ராமனை தன்னுடைய அன்பாலும் பக்தியாலும் ராமனையே பெற்றுக்கொண்டு விட்டார். விபீஷ்ணாழ்வார் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார். இப்படி பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் விபீஷ்ணாழ்வார் என்ற பட்டத்தையும் சேர்த்து பெற்றுக்கொண்டார். இத்தனைக்கும் அவர் எதிரணியிலே இருந்தவர், ராவணனுடைய தம்பி. அப்படி இருந்தும் ராமன் கருணை கடலாக அவருக்கு அருள் புரிந்தார். இப்படி பலர். ஆனால் ஒரு பலனும் எதிர்பாராமல் ராமரால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ராமனோ அசுரர் குலம். இப்படி பலர். ஆனால் குகன் ஒரு பலனும் எதிர்பாராமல் ராமருக்கு பணிவிடை செய்தார். அதனால் ராமரால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இத்தனைக்கும் ராமனோ அரசர் குலம், குகனோ வேடர் குலம். நேர் எதிர் துருவமாக இருந்தும் எப்படி இது நடந்தது என்றால் இதுதான் ராமனுடைய குண விசேஷம். ராமன் கருணா சமுத்திரம் அல்லவா. தனக்கு உதவிய சிறிய அணில், அந்த அணிலுக்கு கூட அனுகிரகம் செய்தவன் ராமபிரான். குகன் முரட்டு குலத்திலே பிறந்திருந்தாலும் பரம சாதுவாகி ராமனிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டு இருந்தான். அதனால்
ராமன் குகனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டான். ராமனோ செங்கோல் பிடிக்கும் அரசன். ஆனால் குகன் வேடக்கோனை பிடிப்பவன். ராமன் அனைத்தும் கற்றவன், குகனோ படிப்பறிவே இல்லாதவன். இப்படி எவ்வளவோ இருந்தாலும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு உயிரினும் மேலாக நேசித்தான் ராமன். குகனோடு ஐவரானோம் என்கின்றான். எப்படிப்பட்ட குண விசேஷம் இது! எப்படிப்பட்ட குண விசேஷம்! சாதாரணமாக இந்த கலிகாலத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒருவர் சாதாரண அழுக்கு உடை அணிந்திருந்தார் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உடலில் உடை அழுக்காகிவிட்டது. அவர் அருகிலே இருப்பவர் அவரை எப்படி பார்க்கின்றார்? சற்று அவரை கேவலமாக பார்க்கின்றார். இப்படிப்பட்ட மனிதர்கள் நடமாடுகின்ற உலகத்திலே நாம் இருக்கின்றோம். ஆனால் ராமபிரான் எத்துணை பெரிய அரசன், அயோத்தியின் அரசன், அயோத்தியினுடைய அரசன், சக்கரவர்த்தி திருமகனவன். அந்த பேரழகன் குகனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டான் என்றால் ராமனுடைய குண விசேஷம் எத்துணை பெரிதாக இருக்கும், குகனுடைய அன்பு எத்துணை பெரிதாக இருக்கும். ஆகவே இந்த அன்பு என்பது உண்மையானதாக இருந்தால் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு அதிகரிக்கும் என்பதற்கு ராமபிரானுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஆக தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு உயிரினும் மேலாக நேசித்தான் ராமன். அதனால்தான் சீதாதேவியே சொல்கின்றாள், ஆழிநீர் கங்கை அன்பு கடலில் ஏழை வேடனை எம்பினில் தம்பினி என்று. ஆழிநீர் கங்கை அன்பு கடலில் ஏழை வேடனை ஏம்பினில் தம்பி நீ என்று தோழன் நங்கை கொழுந்தி என போற்றி பாடுகின்றார். இந்த கலிகாலத்திலே பிறருக்கு உதவி செய்வதை, குறிப்பாக தன்னுடைய மாமனார் மாமியாரை கூட சுமையாக நினைக்கின்ற காலம் இந்த காலம். ஆனால் சீதாதேவி வேடர் குலத்தைச் சேர்ந்த குகனை ராமன் தம்பியாக ஏற்றதை அவளும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாள். அதோடு தம்பி லக்ஷ்மணன், பரதன் கூட ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு தம்பி லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ராமனுடைய குணம் போன்று சீதாதேவியினுடைய குணமும் அமைந்திருந்தது. ராமனை சரணடைந்தால் எல்லாம் கிடைக்கும் என்பதற்கு குகன் மிகப்பெரிய உதாரணம். சீதாதேவி இப்படி சொல்கின்றாள் என்றால் ராமனோடு இருந்த காரணத்தினை, சீதாதேவி ஏற்கனவே அவள் பூமாதேவியை ஒத்த ஒரு பொறுமை உடையவள். பூமாதேவியினுடைய அம்சம் அல்லவா சீதாதேவி. மிக பொறுமையுடையவள், குணவதி. அப்படிப்பட்ட சீதாதேவி ராமனோடு இணைந்ததன் காரணமாக அவளுடைய குணம் இன்னும் மென்மேலும் மெருகேறியது. அதன் காரணமாக தாய் உள்ளத்தோடு குகனை தன்னுடைய கொழுந்தனாக ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட அற்புதமான சம்பவங்கள் ராமாயணத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த பாத்திரங்களைப் போல வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டால் இந்த கலிகாலமும் அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம்.